எக்ஸல்ல நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பர் டூல் ஒன்று இருக்கு. நானுமே இப்பதான் நோட் பண்ணேன். அதுதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ. அந்த டூல் வேற ஒன்றும் இல்லை, கேமராங்கிற டூல். ஃபர்ஸ்ட் அதோட யூசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம்ல இந்த மாதிரி டிராப் டவுன் இருக்கான்னு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரோட கஸ்டமைஸ் பட்டன் இந்த மாதிரி இருக்குன்னா இங்க வந்து நீங்க மோர் கமெண்ட்ஸ் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இங்க வந்து ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கமெண்ட்ஸ். ஸோ இதுல யூஸ்வலா வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ் இருக்கும். இங்க ஆல் கமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆல் கமெண்ட்ஸ் வச்சுட்டு இது அசெண்டிங்ல இருக்கும் A to Z. ஸோ நம்ம ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கேமராங்கிறது எங்க இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கேமராங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்ல வந்துடும். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க, சேவ் பட்டன். ஸோ எடிட் பட்டன் இந்த இது தான் இங்க டாப்ல தான் வரும். ஸோ ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த கேமராங்கிறது எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ இதோட யூசேஜ் என்னன்னா ஜஸ்ட் பார்க்கறதுக்கு காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த டேட்டா காப்பி பண்ணோம்னா யூஸ்வலா நம்ம கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுப்போம். அதே போல தான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமராங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸல்லையே இந்த ஷீட்லையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ ஷீட்லையுமே நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னொரு எக்ஸல். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணனா போதும், அங்கே காப்பி பண்ணுது, அப்படி இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் இதை பார்த்ததுமே என்ன நினைப்போம், இது என்ன காப்பி பேஸ்ட் மாதிரி தானே, இதில் என்ன நமக்கு யூஸ் இருக்குது அப்படின்னு. அங்கே தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம நார்மலாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம், இங்கே வரும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம், இன்னொரு ஷீட்டோ இல்லை இன்னொரு எக்ஸலோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து டேட்டா தப்புனா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மாற்றுறேன், ஏஜ் ஃபுல்லாக மாற்றுறேன். இந்த மாதிரி மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ண டேட்டாவை மறுபடியும், ஏன்னா இங்கே டேட்டா தப்புனால மறுபடியும் இது கண்ட்ரோல் C கொடுத்து கண்ட்ரோல் V தான் கொடுக்கணும். பட் இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து நான் சும்மா ரேண்டமாக என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள், இங்கே என்ட்ரு பண்ணாலே போதும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இது வந்து இதுதான் அந்த கேமராங்கிறது மிரர் மாதிரி. ஒன்ஸு இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் பெனிஃபிட்டு. கேமராங்கிற ஆப்ஷனை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா சம்மரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிவோட் டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சம்மரி மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டேப் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு டேப்பில் இருக்கையும் டேட்டா மெயினான டேட்டாவை நம்ம சம்மரி ஷீட் மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் ஷோ பண்ணுவோம்ல, அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேட்டானா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஷீட்டில் இங்கே கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இந்த ஷீட்டில் இருக்க டேட்டா வேறுனா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டா இது மந்த்லி டேட்டாவாக கூட இருக்கலாம், இல்லை வீக்லி டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வீக்லி இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இந்த ஷீட்டில் மாறுறது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வேலையே இல்லாமல் ஈஸியாக மாறிடும். ஸோ இந்த ஷீட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சம்மரின்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, இந்த சம்மரி டேப்பில் போட்டோம்னா இது வீக்லி மந்த்லி டேட்டானா நீங்கள் மந்த் ஒரு மந்த் வந்து இல்லை வீக்லி இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கனாலே போதும், டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்மரி டேப்பில் மாறிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மெயினான பெனிஃபிட். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் தான் பேஸ்ட் ஆகும். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு லுக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிக்சர் ஃபார்மேட்டுன்னு ஒன்று வரும், இதில் கலர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்ம வந்து அந்த விசுவலைசேஷன் வந்து இது நிறையா வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். ஒவ்வொரு இமேஜையும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸ்க்கு நீங்கள் நமக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட பார்டர்ஸ் மாறும், இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வரும். அதே போல் பார்டர்ஸ் கொடுக்கணும்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் கொடுத்துக்கலாம். கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்டரோட கலர் மாறுது. அது போல் பிக்சர்ஸோட எஃபெக்ட் ஏதாவது மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லா சேஞ்சஸுமே நீங்கள் வந்து டிசைனிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நார்மல் காப்பி பேஸ்ட்டுங்கிறது இல்லாமல் இந்த கேமரா யூஸ் பண்ணி பண்ணும்போது இது இமேஜாக பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இன்னுமே ஒரு நல்ல டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம், சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டேட்டாவை வந்து நம்ம யாருக்காவது நம்ம சீனியர்ஸ்க்கு ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணோம்னா கேமரா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக ப்ரெசென்டேஷன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.